வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்தியான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என் குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்த சப்பாத்தி ரோலை நம்ம எப்படியெல்லாம் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டையும் ஒரு உருளைக்கிழங்கு, அதாவது வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துகிட்டு இந்த மாவு கூட நம்ம சேர்த்து கலந்துருவோம். இது கூட ஒரு ஸ்லைஸ் பன்னீரை எடுத்து நைஸாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்து பிசைஞ்சு செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி நமக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கோதுமை மாவில் எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நம்ம எல்லா பொருளையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லா பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து விட்ட பிறகு நான் இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப் மாவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி கரெக்டான அளவில் இருந்துச்சு. இப்போ நல்லா நைஸாக நம்ம சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி சப்பாத்தியாக ரோல் பண்ணிக்குவோம். இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்து செய்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம சப்பாத்தியை நம்ம எடுத்துருவோம். இந்த சப்பாத்தியை நம்ம சும்மாவே எந்த ஒரு சைட் டிஷ்மே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு இங்கே என்ன பிடிக்குதோ அதில் நம்ம இதில் சப்பாத்தியில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஜாம் தடவி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த சப்பாத்தியை ரோல் பண்ணுறப்ப நம்ம பொட்டேட்டோ மசாலா சேர்த்து ரோல் பண்ணலாம், பன்னீர் மசாலா சேர்த்து ரோல் பண்ணலாம், இல்லை ஆல்மண்ட் பட்டர் சேர்க்கலாம், பீனட் பட்டர். இது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்து உங்களுடைய குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.